புதிய தலைமுறை செய்தியின் எதிரொலியாக நாகை மீனவர்கள் 18 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, அந்த 18 பேரும் எப்படி மீட்கப்பட்டார்கள்? என்னென்ன முறைகளில் மீட்கப்பட்டார்கள்? கூடுதல் விவரங்கள். வேதவள்ளி, புயலின் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் கடும் மழை பெய்து வரும் நிலையில நாகப்பட்டினத்திலிருந்து 18 மீனவர்கள் 2 விசைப்படகுகள்ல ஆழ்கடல் மீன்பிடிப்புக்காக கடந்த வாரம் சென்றதற்காக அவங்க நடுக்கடலில் இருந்தபோது காற்றின் வேகம் அதிகமானதால வேறு வழியின்றி தஞ்சை மாவட்டம் சேதுவாசத்திரம் அருகே அவர்கள் தஞ்சமடைந்தாங்க. சேதுவாசத்திரம் கடலில் ஒரு நாட்டிற்குள் தொலைவில் அவங்க கடலுக்குள்ளே இருந்த நிலையில இது குறித்து நாம் இன்று காலை புதிய தலைமுறையில செய்தி வெளியிட்டு இருந்தோம். அதாவது நாகப்பட்டினம் மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க சென்ற போது காற்றின் வேகத்தால் மீண்டும் நாகப்பட்டினம் செல்ல முடியாமல் தஞ்சை மாவட்டம் சேதுவாசத்திரம் அருகே கரை திரும்பியிருக்காங்க. அவங்க கடலுக்குள்ளே இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை மீன்வளத்துறை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தோம். அது உடனடியாக மீன்வளத்துறை நாகை மாவட்ட உதவி இயக்குநர் ஜெயராஜ் தலைமையிலான அதிகாரிகள் விசாரணை அவங்க சம்பந்தப்பட்ட மீனவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. அதன் பின்பு உடனடியாக நாகப்பட்டினத்திலிருந்து மீன்வளத்துறை அதிகாரிகள் தஞ்சை மாவட்டம் சேதாரத்திற்கு வருகிறது. அந்த கடலுக்குள் விசைப்படகில் இருந்த 2 விசைப்படகில் இருந்த 18 மீனவர்களை மீட்டு வாகனங்களில் மூலம் நாகப்பட்டினம் அழைத்து சென்றிருக்காங்க. மீன்வளத்துறையினர் புதிய தலைமுறை செய்தியின் அடிப்படையில் துரிதமாக நடவடிக்கை எடுத்து அந்த 18 மீனவர்களை மீட்டிருக்காங்க. இது குறித்து அந்த மீன்வளத்துறையின் உதவி ஜெயராஜ் கூறும்போது உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய குடிநீர் உள்ளிட்டவை மீனவர்கள் விசைப்படகுகளை வைத்திருந்ததாகவும் இருந்த போதிலும் அவங்க பாதுகாப்பு கருதி 18 மீனவர்களையும் பத்திரமாக மீட்டு நாகை அழைத்து சென்றிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. வேதவள்ளி, புதிய தலைமுறை செய்தியின் எதிரொலியாக 18 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.